சார், இப்போ பள்ளிகள் அரசு திட்டம் எவ்வளவுதான் கொண்டு வந்தாலும் அரசு தரப்புல இருந்தாலும் வந்து மாணவர்கள் வந்து சில பேர் அந்த ஒழுங்கினமா அந்த யூனிஃபார்ம்ல இருந்து ஹேர்கட்ல இருந்து பல பிரச்சனைகளுக்கு அதே போல வன்முறைகளும் அதிகமா இருக்கு. பேருந்துல போகும்போது நடத்துனர் வந்து அவங்களோட பேசுறது மாதிரி நிறைய பிரச்சனைகள். இப்போ டிசிப்ளின் நீங்கள் சொல்றீங்க பார்த்தீங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கை காட்டிலும் குழந்தைங்களுக்கு டிசிப்ளின் ரொம்ப அவசியம் என்று நான் எதிர்பார்க்கக்கூடியவன் நான். அதனால தான் இன்றைக்கி நாங்கள் இந்த மகிழ்முற்றம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமாக ஒரு ஹவுசிங் கான்செப்ட், குறிப்பாக ஒரு தனியார் பள்ளிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் கான்செப்ட்லாம் இருக்கும். ஆனால் நாங்கள் மகிழ்முற்றத்தின் மூலமாக குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை, நெய்தல், ஸோ இந்த மாதிரியான குரூப்ஸை நாங்கள் பிரிச்சுட்டு அதன் மூலமாக ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அந்த குழந்தைங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அட் த மேக்ஸிமம் குழந்தைகள் எந்த விதத்திலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அந்த குழந்தைகள் நாம் எப்படி ஒரு டிசிப்ளினை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சி தான் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறோம். நாங்கள் அதில் நீங்கள் சொல்ல மாதிரி இங்கொண்டும் அங்கொன்றும் வரும்பொழுது அதை கண்டிப்பாக அது வருத்தத்துக்குரிய செய்தி தான். அதனால தான் டீச்சர்ஸ் கிட்ட சொல்லும்போது இந்த எமோஷனல் வெல்பீயிங் சார்ந்து அந்த பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தும் பொழுது பாடம் அவசியம், அகாடமிக் சிலபஸ் அவசியம் தான். நடத்தும் பொழுதே நாட்டு நடப்பையே ஒரு நிமிஷத்துக்கு அல்லது வந்து ஒரு டிசிப்ளினான ஒரு விஷயத்தை சொல்றத ஒரு வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம். இல்லை, கோடை கற்றல்ங்கிறது வந்து இப்போ நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ஸ் வந்து ஒரு சில குழந்தைங்க 8ஆம் வகுப்பு வரைக்கும் படித்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் மன்ற செயல்பாடுகள் யார் யாரெல்லாம் நல்லா செயல்பட்டுருக்கோம் நாங்களே செலக்ட் பண்ணி அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறோம். ஊட்டிக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போனோம், கொடைக்கானல் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 வீக் தங்க வச்சு பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் யார் யாரெல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ்ஸாக இருக்குது, யார் ஒரு ப்ரொஃபஸர்ஸ், இவங்க மூலமாக அந்த குழந்தைங்களுக்கான நான் ஏற்கனவே சொன்ன தலைமை பண்புனா என்ன, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விதமான ஒரு வகுப்பை தங்க வச்சு நாங்கள் அதை பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். பட் ஆனால் இது ஸ்கூல் ஸ்பெசிஃபிக்கான ஒரு மாவட்டத்து லெவலில் எனக்கு கொண்டு போகும்போது உள்ளபடியே அது பெருமையாக, அதுவும் நம்முடைய கலெக்டர் வந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணியிருக்கோம். அது இனி வருங்கால அந்த 14 ஆக்டிவிட்டிஸையும் 5000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறோம். சொல்ல நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அது கண்டிப்பாக அதோட பாசிபிலிட்டிஸ் பார்ப்போம். அந்த 14 ஆக்டிவிட்டிஸ் என்னென்னலாம் நம்ம வந்து எல்லா மாவட்டத்துக்கும் பொருந்துகின்ற அளவிற்கு இருக்குங்கிறத பார்ப்போம். ஏன்னா இந்த செய்தியும் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ஸ் ரைடிங் அண்ட் கால்ஃப்லாம் வந்து சென்னை முதற்கொண்டு அது அவ்வளோ ரீச் ஆச்சு. அந்த செய்திகள்லாம் பார்க்கும் பொழுது கரெக்டாக இன்னைக்கு அதையும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கூடிய அளவுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல திட்டமாக தான் நான் பயன்படுத்துகிறேன். யார் சொல்றது? இன்னைக்கு அரசு ஊழியர்கள் வரும்போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்து முத்தமிழர் கலைஞர் காலத்திலேயே சொல்றேன் நான், இதயமாகவும் ஒரு அரசாங்கத்தை இயக்கக்கூடிய மூளையாகவும் பார்க்கக்கூடியவர்கள் நாங்கள் வந்து அரசு ஊழியர்கள் என்று சொல்லியிருக்கார்கள். கண்டிப்பாக அரசு ஊழியர்களுக்கும் சரி எங்களுடைய ஆசிரியர்களுக்கும் சரி ஒரு பாதுகாப்பு ஒரு இயக்கமாக ஒரு அரசாங்கம் இருக்கிறது எங்களுடைய திராவிட மாடல் அரசு தான். அதை போக போக அவரே புரிந்து கொள்வார்.